ஹலோ காய்ஸ், இன்றைக்கி காலையில் எழுந்து சாமி கும்பிட்டு என்னோடய வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படிலாம் சொல்ல எல்லா வேலையும் எங்கள் அம்மா முடிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. நான் இந்த ஓட்டை போட்ட உளுந்த வடை மட்டும்தான் போடுவேன். அதனால் அதை போட்டுட்ருந்தேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பொங்கல் தான். பொங்கல் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. பொங்கல் கூட சட்னி தான் வச்சுருந்தாங்க. வேர்க்கடலை சட்னி, பொங்கல் கூட வடை. எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து இட்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இட்லியும் பிதுக்கம் பருப்பு குழம்புன்னு சொல்லுவாங்க. அது மொச்சக்கட்டை போட்டு எங்கள் வீட்டில் வைப்பாங்க. ஸோ அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். காய்கறி எல்லாம் போடுவாங்க. மொச்சக்கட்டையை தோல் உரிச்சிட்டு வைப்பாங்க. ஸோ அது நல்லாயிருக்கும். வடையும் நல்லாயிருக்கும் காம்பினேஷன். ஸோ இதெல்லாம் வச்சு சாப்பிட்டதுனாலே என்னவோ ஒரு ட்ரௌசியாகவே இருந்தது இன்றைக்கி எனக்கு டே. அதனால் எங்கள் அம்மாவை டீ போட சொல்லியிருந்தேன். எங்கள் அம்மா ஒரு 12 மணி போல் டீ போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு ஒர்க் பார்த்துட்ருந்தேன். எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டதுனாலேயோ லேட்டாக போனதுனால எனக்கு மதியம் பசிக்கவே இல்லை. லஞ்சை ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஆனாலும் ஃபுட்டை ஸ்கிப் பண்ண மாட்டேன். லஞ்ச் டைம் தான் ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ குட் டே பிஸ்கெட்டையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு 5-6 மணிக்கு மேலே பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டேன். ஒரு பர்ஃபி சாப்பிட்டேன். இவ்வளவும் வயிற்றுக்குள்ளே போயிட்டே இருக்குது மதியம் லஞ்சு ஸ்கிப் பண்ணதுனால. அப்புறம் ஒரு 7 மணி போல் மேகி செஞ்சுருந்தேன். இந்த கார்லிக் ஃப்ளேவரில் மேகி பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்தது. அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒர்க்கை பார்த்து தூங்கிட்டேன். பை பாய்.